ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராகி அடை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ராகி அடை வந்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்து. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அந்த பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அந்த ராகி மாவு கூடவே அரிஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்த பிறகு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் உருண்டை அளவுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துக்கலாம். அந்த மாவை எடுத்துட்டு இது மாதிரி அடை மாதிரி நல்லா தட்டிக்கலாம். தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அடை மாதிரி தட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். இது மாதிரி நல்லா தட்டின பிறகு ஆயில் வந்து தேவையான அளவு நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும் உங்களுக்கு. இந்த பக்கம் நல்லா வெந்த பிறகு இந்த பக்கம் ஒரு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்தோன்னா ஹெல்த்தியான ராகி அடை ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.